Hi students, Chennai Ice Cream சார்பாக களம் 75 அப்புறம் புக் பேக் क्वेश्चंस அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் क्वेश्चंस அடுத்து do you know book இது எல்லாமே நம்மளுடைய அகாடமி நம்மளுடைய வெப்சைட்லயே சேல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் களம் 75 பார்த்தா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய புத்தக பின்புற வினாக்கள் எல்லாத்தையும் ஒரே தூள்பா விடையோட நம்ம ஒரு PDF ரிலீஸ் பண்றோம். அதோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். அதோட ஃபுல் டெஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் ரிலீஸ் பண்றோம். அத வாங்குவதற்கான வீடியோஸ் நான் குரியர்ல லான்ச் பண்றேன். do you know புத்தகம் ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் பண்ண வீடியோ கொடுத்திருக்கோம். இதோட ஃபுல் டீடைல் வீடியோ பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். விருப்பப்பட்டா வாங்கிக்கோங்க. Thank you. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணணும். இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் தொண்டு, அப்புறம் வந்து இலக்கணம் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணணும். மேக்ஸும் பார்க்கணும், ஜிஎஸ் பார்க்கணும். எல்லாத்துக்கும் நம்ம என்ன வகையான வீடியோஸ் தரப்போறோம், எப்படி நம்ம தரப்போறோம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துருந்தோம். அதோடைய தொடக்கமாக இன்றைய முதல் வீடியோவாக நம்ம வந்து ஓஎன் கவிஞரே அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒவ்வொரு கவிஞர்களா நம்ம பார்ப்போம்ல. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு கவிஞர்களையும் ஒவ்வொரு நாட்களும் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் கவிஞராக நம்மளுடைய செந்தமிழ் தேனி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பாரதியாரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ பாரதியாரை பத்தி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய இடங்கள்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோட முக்கியத்துவமே என்ன நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், ஒரு டாபிக் கவர் பண்றோம். எப்பவும் போல இந்த PDF நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது கூட நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு பாரதியாரை பத்தி ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேள்வி தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்க போறோம். லாஸ்டா இந்த வீடியோட கடைசியாக previous year question உடைய டிஸ்கஷன், பாரதியாரை பத்தி மட்டுமே கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட் சார், யார் சார் இந்த பாரதியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வயதில் கவி பாடும் திறமை பெற்றவர், 11 வயதில் பாரதி என்ற பட்டம் பெற்றவர். இவர் ஒரு தேசியவாதி, இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஆஸ் யூஷுவல் இவர் ஒரு கவிஞர். ஓகே, இவர் ஒரு பத்திரிகையாளர். ஏகப்பட்ட குணநலன்கள் இவரை சுத்தி இருக்குது. ஓகேங்களா? ஏகப்பட்ட நல்ல குணங்கள் இவர் சுத்தி இருக்குது. இவர் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆற்றிய பங்கு அளப்பெரியது, மிகப்பெரிய பங்கு. ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் நம்ம தமிழ்ல ஒரு கவிஞராகவும் நம்ம இவரை பத்தி பார்க்க போறோம். ஓகே, இவர் தமிழ்ல மட்டும் கவர் ஆக போறது கிடையாது. யூனிட் 8 இவர் கவர் ஆவாரு. நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது யூனிட் 8 இவரை பத்தி என்ன கேள்வி கேட்கிறாங்க சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கவிஞரை பற்றி பார்க்க போற தலைப்புல நான் சொல்லியிருந்தேன் ஓஎன் கவிஞரே அப்படி சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்திருந்தோம். செந்தமிழ் தேனி. ஓகே, பாரதி சொல்லாம நம்ம செந்தமிழ் தேனி அப்படி தலைப்பு தொடங்குறோம். ஓகேங்களா? எப்பவும் போல நீட்டா இந்த PDF ரொம்ப 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 எஃபர்ட்ஸ் போட்டு ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த PDF படிச்சா மட்டுமே போதும், கண்டிப்பா பாரதியார்ல இருந்து கொஸ்டின் வந்ததுன்னா அடிச்சிடலாம். ஓகே, இதை தாண்டி வரப்போறது கிடையாது. எல்லாமே ஓவராலா புதிய புக்கு, பழைய புக்கு, வெளி தகவல்கள், ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் ஓவரால் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா? இதை தாண்டி வெளியே போதுன்னா சாத்தியக்கூறுகளே கிடையாது. அதனால இது நல்லா படிச்சுக்கோங்க. இது ஒரு 18 பேஜ் தான் இருக்குது. முடிஞ்சா கையில பிரிண்ட் அவுட் போட்டு அதை படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் இந்த PDF. ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? எல்லாம் தனித்தனியா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாரதியாரை பத்தி எப்பவும் போல அவருடைய எந்த ஒரு கவிஞராக இருந்தாலும் அந்த கவிஞரை பற்றி அடிப்படை தகவல்கள், பேசிக் டேட்டாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி பேசிக் டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாரதியாருடைய பிறப்பு கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? 11/12/1882 பிறந்தார். ஓகேங்களா? அவர் வந்து விடுதலை முற்பட்ட, அதாவது விடுதலைக்கு தான் காங்கிரஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இவர் பிறந்தவர் தான். ஓகேங்களா? டேட் முக்கியம். 11/12, அதாவது நம்மளுடைய ரஜினிகாந்த் பிறந்த நாள் நிறைய பேர் சொல்லுவாங்க. 12/12 அதுக்கு முந்தின நாள் பிறந்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஊர் எந்த ஊர் சார்? எட்டயபுரம். எட்டயபுரம் எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். எட்டயபுரம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பின்னாட்கள் வரும். அடுத்து என்னுடைய பெற்றோர் பாருங்க, சின்னசாமி லெக்குமி அம்மையார் என்னுடைய பெற்றோர். இருக்கு இயற்பெயர். ஓகே, நம்ம கூப்பிடுறதுதான் பாரதியார். ஏன்னா இருக்கு பாரதி பட்டம் கிடைச்சிருக்கனால பாரதியார் அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் அப்படிதான் சொல்லுவாங்க. சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் செய்வாங்க. சரிங்களா? அடுத்து இறப்பு. ஓகே, இவ்வளவு பெரிய மாபெரும் கவிஞர், இவருடைய இறப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா விரைவிலேயே வந்துடுச்சு. ஓகேங்களா? நம்மளை விட்டு சீக்கிரமாக பிரிஞ்சு போயிட்டாரு. 11/9 சேம் டேட்டு. ஓகேங்களா? ரீசெண்டா தான் அவருடைய நினைவு நாள் கொண்டாடி இருந்தோம். 11/9/1921 இவர் வந்து இறந்திருக்காரு. இவருடைய நினைவு நாள நம்ம தமிழக அரசு என்னவா கொண்டாடுறோம்? மகாகவி நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. ஓகேங்களா? ரைட். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து அவருடைய தொடக்கால டாபிக்காக அவருடைய தொடக்க வாழ்க்கை, அதாவது அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது. ஓகேங்களா? அவர் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பாயிண்ட்டுமே நம்ம இங்க இருக்கிற கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாரதி அப்படின்னா அந்த பட்ட பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க.
கலைமகள் என்னும் பொருள் தரும் பாரதி என்னும் சிறப்பு பெயர் பெற்றார். ஓகேங்களா, நம்ம கூப்பிடுறதுதான் பாரதியார். நான் சொல்லியிருந்தேன் இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகே, கூப்பிடுறது சுப்பையா கூப்பிடுவாங்க. நம்ம பாரதி அப்படின்ற பட்டம் பெற்றதுனால பாரதியார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அப்போ கலைமகள் பாரதினா என்ன அர்த்தம் கேள்வி கேட்கலாம். பாரதினா என்ன அர்த்தம்? கலைமகள் என்ற பொருள். எப்பவும் போல நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு வீடியோட லாஸ்ட் எண்டிங்ல நான் சொன்ன பாயிண்டை வச்சும் இது இருக்கக்கூடிய நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்டை வச்சு நான் ஒரு 5 கேள்வி கேட்பேன். சரிங்களா, அந்த 5 கேள்விக்கு எல்லாருமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டினியூஸா அடுத்தடுத்த வீடியோ கூட நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, 5 கேள்வி கேட்பேன், மறந்துடக்கூடாது. அதுக்கு நீங்க வீடியோ ஃபுல்லா லிசன் பண்ணா மட்டும் தான் என்ன செய்ய முடியும், அந்த வீடியோ அந்த ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ கலைமகள் என்னும் பொருள் தருவது பாரதி. ஓகேங்களா, அடுத்து நான் சொன்ன பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாரதியார் 7 வயதில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 வயதில் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். அதுதான் சொன்னேன், 7 வயதில் கவி பாடும் திறமை பெற்றவர். ஓகே, 7 வயசு நம்ம யோசிப்போம், நம்ம தான் 7 வயசுல என்ன செஞ்சிருப்போம், கிங்கினி மங்கினி சும்மா ஒரு ஆண்டு இருந்திருப்போம். ஓகே, ஆனால் 7 வயதுல கவி பாடும் திறமை பெற்றார். 11ஆம் வயதில் ஓகேங்களா பேச்சு போட்டியில் வென்றதுனால் எட்டயபுரம் மன்னர், நான் சொன்ன ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு, ஏன்னா எட்டயபுரத்துல இவர் பிறந்தாரு, அந்த ஊர்ல நடந்த ஒரு பேச்சு போட்டியில ஒரு வென்றதுனால் அதை பேசுனதுனால எட்டயபுரம் மன்னர் மற்றும் சமஸ்தான புலவர்கள்லாம் சேர்ந்து இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க, பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பட்டத்தை கொடுத்ததே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னரும் சமஸ்தான புலவர்களும் சேர்ந்துதான். ஓகேங்களா, பட்டம் அளித்தனர். முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட். சரி, அடுத்து பாருங்க, ஜூன் 1897 பாரதியாருக்கு 15 வயது நிரம்பி இருந்த போது செல்லம்மாள் அவருடைய மனைவி பெயர். ஓகேங்களா, செல்லம்மாளுடன் திருமணம் நடந்தது. ஓகே, நீங்க பாரதியாரை பற்றி படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்லேயே பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு. ஓகேங்களா, சூப்பரான மூவி, நல்லா இருக்கும். ஓகேங்களா, அதாவது பாரதியார் தோற்றத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, ஒரு பேர் கதாநாயகன் பேர் ஞாபகம் இல்லை. ஓகே, மனைவி தோற்றத்தில் தேவையான நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா, சூப்பர் மூவி. நீ யூடியூப்ல கூட அந்த சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், பார்க்கலாம். அப்படின்னா நீங்க கூகுளே போயிட்டு மூவிஸ் டவுன்லோட் பண்ணி அவ்வளோ அருமையா அவருடைய வாழ்க்கையை வரலாறு தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. எப்படி வந்து அவர் வாழ்க்கையை கடந்து வந்தாங்க. ஓகேங்களா, உணவு ஒரு வேளை உணவு சாப்பிடுவதற்கு கூட அவ்வளோ கஷ்டமா இருந்தார். அவ்வளோ பெரிய கவிஞர். இப்போ நம்ம தமிழ்நாடே போற்றக்கூடிய கவிஞருக்கு அவ்வளவு பெரிய நிலைமை அந்த நாட்கள். ஓகே, ரைட். அடுத்து காசியில், ஓகே, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான திருப்பு முனையாக இருந்தது இந்த 2 வருடங்கள். காசியில் 2 ஆண்டு தங்கி இருந்து பாரதியின் ஆளுமையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஓகே, முறுக்கு மீசை தெரியும் நமக்கு. பாரதியார்னா என்ன சொல்லுவோம், அச்சம் தவிர் ரௌத்திரம் பழகு. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஸ்லோகன் தான் சொல்லியிருப்போம், பைக்கோட ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம். ஓகே, முறுக்கு மீசை, சீக்கியர்களுடைய தலைப்பாகை மற்றும் வீறு கொண்ட நடையினை தனக்கே உரிதாக்கினார். ஓகே, பாரதியை பார்க்கும்போது படம் பாருங்க. ஓகே, பாரதியாரை பார்க்கும்போது நமக்கே ஒரு எனர்ஜி வரும். ஓகே, அந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய வீறு நடையும் அவருடைய முறுக்கு மீசையும் இருக்குமாமா. ஓகே, அடுத்து நான் சொன்னேன் பாரதியார் வந்து என்னது, ஒரு கவிஞர், அதை தாண்டி ஒரு இதழாசிரியர். தன்னுடைய விடுதலை போராட்டத்தை இதழ்கள் மூலமாக துவக்கி வைத்தார். சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் இதழ்கள் மூலமாக துவக்கி வைத்தார். ஓகேங்களா, அப்ப அவர் இதழ்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்ன இதழ்களை பணியாற்றினார், என்னென்ன இதழ்களை ஆரம்பித்தார் அப்படிங்கிற இதழ்களை பேரை பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர்ல நான் கொஸ்டின் காமிக்கும் போது பாருங்க, இதழ்களை பத்தி தான் அதிகமா கேள்வி கேட்டிருக்காங்க, பத்திரிகைகளை பத்தி. ஓகேங்களா, அப்போ நவம்பர் 1904 இருந்து 1906 வரை சுதேசி மித்திரன், நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர் முதலாக பணி செய்த ஒரு பத்திரிகை அப்படின்னா சுதேசி மித்திரன். ஓகேங்களா, சுதேசி மித்திரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக, நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஸ்டின் ஸ்டேட்மெண்டா கேட்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கும். எப்படி கேட்கலாம், இதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க, இயர் கொடுத்துருவாங்க, 4/6 சுதேசி மித்திரன் என்ற பத்திரிகையில் பாரதியார் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் அப்படி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகே, உதவி ஆசிரியராக பணியாற்றினார். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சதா. அடுத்து சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழ், நல்லா வச்சுக்கோங்க, சக்கரவர்த்தினி ஒரு இதழ் இருக்கு, அது மகளிருக்கான உரிமைக்கான ஒரு மாத இதழ் தொடங்கி ஓகே, இவர் தான் தொடங்கியிருக்காரு, தொடங்கி அதோடைய ஆசிரியராக பணியாற்றினார். நல்லா வச்சுக்கோங்க. அப்ப சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அடுத்து இந்தியா என்ற வார இதழில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றினார். 3 பத்திரிகை வந்துடுச்சு. அடுத்து தமிழ் பத்திரிகைகளில் வசன கவிதை, கருத்துப்படம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 2 பாயிண்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தமிழ்ல வந்து கவிதைகள் எழுதுறது வழக்கம். ஓகேங்களா, அக்காலத்துல இருந்தே கவிதைகள் புறநானூறு பாடல்களாகவும் செய்திகளாகவும் இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் இவர் தான் என்ன பண்ணாருன்னா, வசனத்தை அப்படியே கவிதையாக மாத்தினார். ஓகே, அப்போ அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா வசன கவிதை அப்படின்னு பேர் வச்சோம். அப்போ அந்த வசன கவிதை அப்படின்ற கான்செப்டை தமிழ்ல அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவருடைய பாரதியார். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கருத்து படம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்து படம் என்ன சார், தூய தமிழ்ல கேட்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா கார்ட்டூன், அதாவது நம்ம ஹிந்து பேப்பர்லாம் எடுத்து படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அந்த மையப்பகுதியில் என்ன இருக்கும், அதாவது சென்ட்ரல் பேஜ், எடிட்டோரியல் பேஜுக்கு ரைட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா ரீசெண்டாக நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை வச்சு
ஒரு கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதான் அதை வந்து என்ன சொல்ல வருதுன்னா, அந்த படம் பார்த்தாலே அந்த சொல்ல வர கண்டென்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதான் இருக்கும். அதுதான் கருத்து படம். அது தமிழ் நாளிதழ்கள் தான் முதலாக அறிமுகப்படுத்தி வச்சது யார் அப்படின்னா பாரதியார் தான். அந்த பெருமை அவருக்கே சரி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பாருங்க, கர்மயோகி, பாரபாரதம் முதலிய ஆங்கில வச்சுக்கோங்க இங்கிலீஷ் நாளிதழ். அப்போ பாருங்க, பாரதியாருக்கு நிறைய மொழிகளும் கற்றிருந்தார். தமிழ் மட்டும் கிடையாது, ஆங்கிலம் வேறு மொழிகளையும் கற்றிருந்தார். ஓகே, அப்போ தமிழ் முதலிய கர்மயோகி, பாரபாரதம் ஆங்கில இதழ்களை நடத்தினார். அடுத்து இந்தியா 1906, விஜயா தினசரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியோதயம் போன்ற இதழ்கள் ஆசிரியராக பணியாற்றினார். பாருங்க, இந்தியா பத்திரிகை ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம், விஜயா பத்திரிகை, சூரியோதயம் என்ற பத்திரிகை பணியாற்றினார். அடுத்து ரொம்ப முக்கியமானது, சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் பாரதி. முக்கியமானது, விடுதலை போராட்டத்திற்கு ஊக்குவிப்பதற்காக. அடுத்து பாரதியின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாரதி சு நெல்லையப்பர். ரொம்ப முக்கியமானது. அதாவது பாரதியாருடைய பாடல்கள் அந்த காலத்துல அவர் வந்து இப்பதான் நம்ம கொண்டாடுறோம். ஓகே, இப்பதான் பாரதி ஓகே அவருடைய போட்டோலாம் நம்ம டிபியா வச்சிருக்கிறோம், ஸ்டேட்டஸா போடுறோம். ஆனா அக்காலத்துல தான் பாரதியார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்கல. ஓகே, இன்னும் சொல்ல போனா அவருடைய இறுதி சடங்கு, ஓகே அவருடைய நடக்கும் இறுதி சடங்குல வெறும் 14 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. நம்ம எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஓகே, அப்பேற்பட்ட ஒரு கவிஞருக்கு நிகழ்ந்த நிலைமை தான் வெறும் 14 பேர் கலந்துக்கிட்டாங்களாமா. ஓகே, அதுதான் இங்க சொல்ல வராங்க. பாரதியின் பாடல்கள் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பாரதி சு நெல்லையப்பன். ஏன்னா அந்த காலத்துல அந்த பாடல்கள் தெரியாது. இவர் தான் என்ன செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாடல்களை நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ஓகே, அடுத்து பாருங்க, இது வந்து அவர் இதழ் ஆசிரியராக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பாரதியின் தேசியவாத கொள்கைகள். ஓகேவா, பாரதியாருடைய தேசியவாத கொள்கைகள்னா என்ன சார்? தேசியவாதினா விடுதலை போராட்டத்திற்கு போராடியவர்கள் எல்லாருமே தேசியவாதிகள் தான், நேஷனலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அப்ப நமக்கு தெரிஞ்ச நேஷனலிஸ்ட் யாரு? காந்தி, நேரு, ஓகேங்களா, அப்புறம் வந்து நேதாஜி, இவங்க தான் சொல்லுவோம். இவர்கள் தான் வந்து விடுதலைக்காக போராட்டத்தின் மூலமாக வந்து நமக்கு விடுதலை உணர்வை தூண்டுவாங்க. பேச்சின் மூலமாகவும் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவாங்க. ஓகேவா, எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நேதாஜி தனியாக ஒரு இந்திய ராணுவத்தையே அதுக்கு தலைமை தாங்கி இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்க்கு எதிராக அட்டாக் பண்ணதா வந்திருந்தார். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பணியை செய்வாங்க. இவர் பாரதியார் என்ன பண்ணுவார்னா, அவருடைய இதழ்களையும் அவருடைய பேச்சு திறமை மூலமாக கவிதை மூலமாகவும் விடுதலை உணர்வை தட்டி எழுப்புவார். அவர் பேசும்போதே நம்மளும் என்ன செய்யணும், விடுதலைக்கு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு இருப்பாரு. அவர் தான் பாரதியாருடைய தேசியவாத கொள்கைகள். அவர் எப்படி இருக்காரு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் புதுக்கவிதையின் முன்னோடி பாரதி. ஓகே, புதுக்கவிதை அப்படி ஒரு கான்செப்டுக்கு முன்னோடியா இருக்கிறாரு. பாரதியின் புதுக்கவிதைக்கு முன்னோடி வால்ட் விட்மன். அதாவது ஆங்கிலத்துல வால்ட் விட்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆங்கில, அதாவது நம்ம இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் இருக்காரு, அதே மாதிரி வால்ட் விட்மன் ஒருத்தர் இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா புது கவிதை எழுதுவாரு. அது மாதிரி தமிழ்ல புது கவிதைக்கு முன்னோடியா இருக்கிறது யார் அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா, அடுத்து கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். இந்த முதல்ங்கிற வார்த்தையை நல்லா படிச்சுக்கோங்க. கேட்டா அதை கேள்வி கேட்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, நான் சொன்னது ஆல்ரெடி கேட்டது முதலாக தமிழ்ல வசன கவிதையும் கருத்துப்படும். அதே மாதிரி தமிழ்ல சுயசரிதை ஒரு நூலாக சுயசரிதைய ஒரு கவிதையில சுயசரிதை எழுதுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாரதியார் தான் முதல் கவிஞர். அடுத்து தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர். ஓகேவா, தன்னுடைய பாடலுக்கு தானே என்ன செய்வார், மெட்டு அமைச்சுக்குவாராம். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட், நிவேதிதா. இது யாருன்னா நீங்க ஹிஸ்டரி படிச்சவங்க தெரிஞ்சிருக்கும். ஓகே, விவேகானந்தருடைய சீடரா இருப்பாங்க. ஓகே, இந்த நிவேதிதா தேவியை சந்தித்த பின் பாரதி தேசியவாத கொள்கையிலிருந்து விடுதலைக்காக தீவிரவாதி ஆனார். தீவிரவாதி நம்ம இப்ப பேசக்கூடிய தீவிரவாதி கிடையாது. இப்ப பேசக்கூடிய அல் கைதா, ஓகேவா, அப்புறம் வந்து என்ன சொல்றோம் நம்ம ஒசாமா பின் லேடன் சொல்றோமா, அந்த மாதிரி தீவிரவாதி கிடையாது. இவர் வந்து அந்த காலத்துல பிரிட்டிஷுக்கு எதிராக தீவிரமான விடுதலை போராட்டத்தில் இறங்கினா அவங்க பேர் தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு முத்திரை கொடுத்துருவாங்க. அதனால நம்ம அப்படி படிக்கிறோம். சரிங்களா, ரைட். அப்ப நிவேதிதா தேவியை சந்திச்சதுக்கு அப்புறம் அவருடைய கொள்கைகள் மிதவாதத்திலிருந்து என்னவா மாறிட்டாமா, தீவிரவாத கொள்கைகளாக மாறிட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து 1908ஆம் ஆண்டு சுதேசி கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வெளியிட்டார். ஓகே, இந்திய விடுதலை போராட்டத்துல காந்தியை தான் வரதுக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டம்னா நம்மளுடைய சுதேசி இயக்கம் தான். அப்பேற்பட்ட அந்த சுதேசி இயக்கத்துல வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பார்ட்டிசிபேஷன் இருந்தது. ஓகேங்களா, தமிழ்நாட்டுல வஉசி கப்பலே வாங்கி விட்டார். உங்களுக்கு தெரியும், நமக்கு அது கப்பலோட்டி தமிழன் சொல்றோம். கலிதியோ லாவோ என்று 2 கப்பலையும் வாங்கி விட்டுருந்தாரு. இவர் பாரதி என்ன பண்ணிருக்காருன்னா சுதேசி கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தொகுப்பை எழுதி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் அவர் வந்து அந்த உணர்ச்சி மிக்க பொங்கக்கூடிய பாடல் தான் எழுதி மக்களை வந்து தட்டி எழுப்பினார். அதனால மிகப்பெரிய கூட்டம் வந்து இவருக்கு ஆதரவாக திரண்டது பிரிட்டிஷ்க்கு எதிராகவும். ஓகே, அடுத்து பாருங்க,
பாண்டிச்சேரிக்கு 1908 சார். இது சூப்பர் கதைப்பா. இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது எங்க தமிழ் சாரே வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமா இந்த விஷயத்தான் சொல்லுவார். அந்த காலத்துல இந்தியாவை ரூல் பண்ணது ஒரு சைடு பிரிட்டிஷ், இன்னொரு சைடு பிரெஞ்சு ரூல் பண்ணுவாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் ரூல் பண்ணாங்க. அவங்க இந்த பாண்டிச்சேரி, ஏனம், காரைக்கால் இந்த பகுதியை மட்டும் ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் அதை தான் இருந்தாங்க. விடுதலை ஆனதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் போனாங்க. 1960 தான். ஓகே, அப்போ இந்த பிரிட்டிஷோடைய கைது கொள்கைகள், பிரிட்டிஷோடைய சட்டம், பிரிட்டிஷோடைய காவல், இது எல்லாமே எங்க மட்டும்தான் உதவும்னா இந்தியாவுக்குள்ள, அதாவது அக்கால இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் உதவும், பாண்டிச்சேரியில உதவாது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, இவர் இங்க இருந்து எல்லா பத்திரிகையும் எழுதிட்டு என்ன செஞ்சுவாருன்னா, இவர் கைது பண்ற மாதிரி சூழ்நிலை வரும்போது பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்? தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து பயந்தாங்குழி, பயந்து ஓடிட்டாரு, தைரியமா இருந்து போறான்னு அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் விடுதலைக்காக மேபி அவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கவிதைகள், இவ்வளவு பெரிய நூல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஓகே, பிரிட்டிஷ்காரங்க அடக்குமுறையை கையாண்டு இருப்பாங்க. அவர் பயந்து ஓட எதிர்க்காம அப்படி நினைக்காம நம்ம விடுதலை போராட்டத்திற்காக அவர் வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் தற்காலிகமாக தங்கிட்டு திருப்பி இங்க வந்து கவிதைகள் உணர்வுகள் தோண்டி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ பாண்டிச்சேரிக்கு 1908 அப்போ போயிட்டு தான் வருவார். அடுத்து கடலூரில் 1918 நெருங்கிய போது அவர் கைது செய்யப்பட்டார். அதாவது கடலூர் நெருங்கிய போது கைது செய்யப்பட்டார். அடுத்து விடுதலை செஞ்சிருவாங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் பாரதியாருடைய ஒரு வாழ்க்கையில. ஓகே, பாரதியோட வாழ்க்கையை சொல்ல முடியும், காந்தியோட ஒரு வாழ்க்கையில தான் சொல்லணும். ஓகே, அப்படின்னா பாரதியார் 1919 சென்னையில் ராஜாஜியோடைய வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார். முதன் முறையாக மகாத்மா காந்தியை மீட் பண்றார். ஓகே, இந்த இன்சிடென்ட் வந்து ஸ்கூல்ல புக்ல சூப்பரா கொடுத்துருப்பாங்க. 6th புக்ல நினைக்கிறேன். ஓகே, தமிழ் புக்ல கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பாரதியார் வந்து ஒரு மீட்டிங், இந்த டைம்ல வந்து ரவுலட் சத்தியாகிரகம், ரவுலட் சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து போராட்டங்கள் நடைபெற்று இருக்கும். அப்போ வந்து பாரதியார் வந்து ஒரு மீட்டிங், அதாவது போராட்டத்துக்கு தலைமை தாங்குவார். அப்போ வந்து காந்தியை இன்வைட் பண்ணுவதற்காக ராஜாஜி வீட்டுக்கு போயிடுவார். ஓகேங்களா? அப்படி போகும்போது சொல்லுவாரு காந்தி கிட்ட, நாங்க இந்த டேட்ல வந்து போராட்டம் வச்சிருக்கிறோம், நீங்க கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்படி கேட்கும்போது காந்தி சொல்றாரு, எனக்கு இந்த டேட்ல வேற இடத்துல நான் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச், அதாவது அங்க போகணும்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், நீங்க டேட் எனக்காக மாத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இது போராட்டம் சொன்னபடி, சொன்ன தேதியில், சொன்ன இடத்தில் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போயிருப்பார். ஓகேவா? காந்தியை போகும்போது ஒரு தேசிய ஒரு கொள்கை உடையவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜாஜி கிட்ட சொல்றாரு, இவர் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு மனிதர், இவர் காக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை பத்தி சொல்லியிருப்பார். அப்போ பாருங்க, பாரதியார் வந்து காந்தி கிட்ட பேசின இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் தான் எங்க மீட் பண்ணிருக்காங்கன்னா ராஜாஜியோட வீட்டில். அந்த காலத்துல ராஜாஜி வீட்டில் தான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான தலைமை பொறுப்புகள் எல்லாமே வந்து அங்கதான் செயல்படும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாரதியார் தன்னுடைய இளமை காலத்தில் தமிழ் தேசிய தலைவர்களிடம் நல்ல உறவுகளை ஏற்படுத்தினார். அடுத்து குறிப்பாக வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, மண்டப திருமலாச்சாரியார், சீனிவாசனார். ஓகே பாருங்க, இது பாருங்க, மிதவாதிகளும் இருக்காங்க, இதுல தீவிரவாத அரசியல்வாதிகளும் இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. ஓகே, போன்றவர்களோட நல்லுறவுகளை வளர்த்தனர். அடுத்து தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். நம்ம பார்த்திருந்தோம், நம்ம சொல்லிட்டோம். ஓகே, பாரதியார் தன்னுடைய இளமை காலத்தில் தமிழ் தேசிய, ஓகே திருப்பி அதே பாயிண்ட் தான் வந்திருக்கு, ரிப்பீட் இருக்கு. அடுத்து பாரதியாரின் பாடல்கள் முதலில் வெளியிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆல்ரெடி பாரதியுடைய கவிதைகளை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருந்தோம், பரதி சு நெல்லையப்பர். இவர் பாருங்க, பாரதியார் படத்தில் முதலில் வெளியிட்டவர் யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த காலத்துல வந்து பாரதியார் பாடல்கள் எங்க கிடைச்சதோ அதெல்லாம் ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு. ஓகே, அது வந்து ஒரு நபர், ஒரு பெரிய பணக்காரர் வந்து வாங்கி வச்சிருந்தார். ஓகே, இதெல்லாம் ஃபேமஸ் ஆனு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காரு. ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர். ஓகே, நான் சொல்றேன் அடுத்த பாயிண்ட். ஓகே, அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா துறையில் இருந்தவர். அவர் அந்த பாடல்கள் தான் சினிமா துறைக்கு உதவும் சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காரு. பின் நாட்களில் நம்மளுடைய முன்னாள் சிஎம், விடுதலை போராட்டத்தின் விடுதலை கிடைக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம்மா இருந்த ஓபிஆர் ராமசாமி ரெட்டியார் சொல்லுவாங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர்கிட்ட அந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கிட்ட வாங்கி அதை நாட்டுடைமை ஆக்கியிருப்பார். மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. ஓகேங்களா? பாரதியாரின் பாடல்கள்ல ஏவி மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து நீங்க பழைய படங்கள் தான் பார்க்கும்போது டிடுன் 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 அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டு அப்படியே ஒருத்தர் அப்படியே வந்து ஒரு ஏவிஎம் செட்டியாரை காமிச்சு ஏவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேனர் மாதிரி இருக்கும், அப்படியே மெதுவாக போகும், பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த பேரை கேள்விப்பட்டோன்னா உங்களுக்கு அதான் ஞாபகம் வரும். சின்ன வயசுல 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா பாரதியாரின் பாடல்களை ஏவி மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் என்ன பண்ணாரு, நாட்டுடைமை ஆக்கிறார். இவர் வந்து 1947 சிஎம்மா இருந்தார், தமிழ்நாட்டுடைய சிஎம்.
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிஎம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது இது ஒரு பாயிண்ட். ஓகே, இது வந்து இந்த கிருஷ்ணசாமி ஐயரும் அங்க பரணி சு நெல்லையப்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, பாரதியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதியா பார்க்கிறோம். இதழ் ஆசிரியராக பார்த்தோம், இளமை காலம் பார்த்தோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன பார்த்திருந்தது முன்னாடி தேசியவாத கொள்கைகளை பத்தி பார்த்திருந்தோம். இப்ப சமூக சீர்திருத்தத்தில் இவருடைய பங்கை பார்க்கலாம். ஓகேங்களா, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாருங்க, மண் உரிமைக்காகனா இந்திய நாட்டை இந்தியர் தான் ஆகணும். ஓகே, பெண்களுடைய உரிமைக்காகவும் சமுதாயத்தில் என்னதான் இந்தியர்கள் ரூல் பண்ணும்போது சமுதாயத்திலே பெண்கள் பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசுறார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் இவர். தற்கால பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை ஏற்படுத்தியவர். ஓகே, அடுத்து பாரதியார் சாதிய அமைப்புக்கு எதிராக செயல்பட்டார். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அப்படின்னா பாரதியார் பிறப்பின் அடிப்படையில் ஒரு பிராமணர். ஓகேவா, இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா தன்னுடைய பூணூலை ஒரு ஆதி திராவிடருக்கு அணிந்திருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் அவங்க இதிலேயே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் எந்த மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னுடைய பூணூலை அவருக்கு அணிந்திருப்பார். அதுதான் சாதி அமைப்புக்கு எதிராக செயல்பட்டார். இவர்கள் முஸ்லீம் நடத்தும் கடைசி தேநீரை பருகினார். அவங்களுடைய ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய ஒரு தேநீரை வந்து சாப்பிட்டிருக்காரு. தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தேவாலயத்திற்கு சென்று அனைத்து விழாக்களிலும் பங்கேற்றார். பாருங்க, இந்துவாக இருந்து முஸ்லீம் பண்டிகைகள், தேவாலயம்னா கிறிஸ்டின் பண்டிகைகளிலும் பங்கேற்கார். சர்ச்சு தேவாலயம். ஓகே, இவர் குழந்தை திருமணம், வரதட்சணை முறைமை தீவிரமாக எதிர்த்தார். ஆனால் விதவை திருமணத்தை ஆதரித்தார். ஆனாலும் விதவை திருமணத்தை ஆதரிக்கிறார். ஓகே, பாரதியார் நான் சொன்ன பாயிண்ட் பாருங்க. பாரதியார் தன் பூணூல்னா பிராமின்ஸ் போட்டிருப்பாங்களே ஒரு நூல் மாதிரி போட்டிருப்பாங்களே, எஸ், அந்த பூணூலை கனலிங்கம், ஓகே, கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தார். முக்கியமான ஒரு முன்னெடுப்புப்பா. ஓகேவா, அந்த காலத்துல இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம், யாரும் பண்ணாத விஷயம். இது சமூக சீர்திருத்தம் நமக்கு கம்மிதான். அடுத்து இதர தகவல்கள் பார்க்கணும், ரொம்ப முக்கியமான இது நிறைய இருக்கும். தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியின் படத்தை வரைந்தவர். இப்ப நம்ம பாக்குறோம் பாரதியார் அந்த காலத்துல எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஒரிஜினல் போட்டோ எங்கேயும் கிடைக்காது. ஓகே, நீங்க படம் நான் சொன்ன சினிமா படத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆக்டர், அவர் ஒரு விதமா இருப்பாரு. ஓகே, நம்ம இப்போ ஃபேமஸா பார்க்கக்கூடியது, நான் கூட இனிஷியலா வச்சிருந்தேன் அந்த இமேஜ், இப்ப கூட காமிக்கிறேன் பாருங்க, இந்த இமேஜ். ஓகேவா, இப்ப நம்ம எல்லா இடங்களையும் அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த இமேஜை வரைந்தவர் யார்? ஓகேவா, இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆரிய என்ற பாஷ்யம். ஓகேவா, அவர் தான் வரைஞ்சிருக்காரு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம என்ன சொல்லுவோம் பாரதியார மகாகவி பாரதியார் அப்படி சொல்றோமா, அந்த மகாகவி அப்படிங்கிற பட்டம் நம்ம ஆல்ரெடி பாரதி அப்படிங்கிற ஒரு பட்டமே எட்டயபுரம் மன்னர் சமஸ்தான புலவர் கொடுத்தது. இப்ப மகாகவி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் அந்த ஒரு பெயரையும் யார் கொடுத்தாங்க அப்படின்னா வா ராமசாமி ஐயங்கார், ஷார்ட்டா வா ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது கன்ஃபார்ம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காமிக்கிற கீழே இருக்கு. ஓகேங்களா, வா ராமசாமி ஐயங்கார் தான் என்ன பண்ணிருக்காருன்னா மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்திருக்காரு. அடுத்து பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர்னா கல்கி. இப்ப பாரதியை பத்தி வேற தகவல் பார்க்கிறோம். ஓகே, வேற நபர்களை பத்தி. பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி. அடுத்து இவருடைய கவிதை தொகுப்பில் காற்று, நம்ம ஸ்கூல் புக்லயே இந்த தலைப்பு இருக்கும், இந்த கவிதை தொகுப்பு இருக்கும். காற்று என்னும் தலைப்பிலான கவிதை ஒரு வசன கவிதையின் ஒரு எடுத்துக்காட்டாகும். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி, நான் சொன்னா அது ஆங்கிலத்தில் வால்ட் விட்மன் எழுதியிருக்காரா ப்ரோஸ் பொயட்ரி, ஓகே, என்று அழைக்கப்படும் வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வசன கவிதையை அறிமுகப்படுத்தினது யாரு? ஓகே, இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் வால்ட் விட்மன், தமிழ்ல வந்து பாரதியார், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து சர்வஜன மித்ரன், ஞான பானு, காமன்வீல் யாருடையது? அன்னி பெசன்ட் மறக்கூடாது. கலைமகள், தேசபக்தன் யாருடையது? நம்மளுடைய திருவிக்காவுடையது. அடுத்து கதா ரத்தின ராகம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். தன்னுடைய படைப்புகளை இந்த பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறார். அடுத்து தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம், ஆண்டு மற்றும் குறிப்பீடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக திகழ்ந்தார். அதுபோலவே தமிழ் தலைப்பிடுவதற்கு மகுடமிடல் என்று முதலில் கூறியவர் இவர்தான். அதாவது தலைப்பிடுதல் அப்படின்னு சொல்லாம மகுடமிடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஓகே, சீர்திருத்தங்கள். அடுத்து தமிழ் புதின வகைக்கான பாரதியாரின் பங்களிப்பாகும் இவரின் சத்திரிகையின் கதை ரொம்ப முக்கியமானதுப்பா. அவருடைய நூல்களை நம்ம இப்ப தனியாவே பார்ப்போம். ஓகே, தனியாக ஒரு ஹெட்டிங் போட்டு அவர் என்னென்ன நூல்கள் தான் எழுதியிருக்காரு பார்க்கலாம். அது அல்லாம ஒரு சில உரைநடை நூல்கள், புதினங்கள் எழுதியிருக்காரு. அது முதல் முறையாக முக்கியமானது தமிழுடைய புதின வகைகள், அதாவது புதினம், நாவல், உரைநடை, சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். ஓகே, புதின வகைக்கான பாரதியாரின் பங்களிப்பாக அவரின்
சந்திரிகையின் கதை 1920 அமைகிறது. முற்றுப்பெறாமல் முதல் பாகத்துடன் முடிந்துவிடுகிறது. இப்புதினம் பாரதியாரின் இறுதிகால நூலாக கருதப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பாரதியார் 1921 இறந்து போயிட்டாரு பார்த்திருந்தோம். 20 இவர் எழுதின ஒரு பகுதி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து பாரதியார் தேசிய கவிஞராக திகழ்கிறார். ஓகேவா, தமிழ்நாட்டோட கவிஞர் முடியாது, தேசிய கவிஞர். நான் சொன்ன பாயிண்ட் பாருங்க, ரொம்ப 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 அதாவது ஜீரணிக்க முடியாத ஒரு பாயிண்ட். அந்த படத்துல அந்த மூவிலேயே பாரதியார் மூவிலேயே அந்த சீன் காமிச்சிருப்பாங்க. தன்னுடைய அதாவது அவருடைய இறுதி சடங்கு வெறும் 14 பேர்கள். யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்நேரத்துக்கு பாரதி இருந்திருந்தா அவருடைய இறுதி சடங்கு தான் நடந்திருந்தா ஃபேமஸா இருந்திருந்தா அவருடைய கூட்டம் அவருக்கு எவ்வளவு கூட்டம் போயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அப்பேற்பட்ட கவிஞர் அக்காலத்துல அவர் யாருக்கும் தெரியல. ஓகே, அதனால வெறும் 14 பேர். ஓகே, அவருடைய சொந்த சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்ல, வெறும் 14, அதுவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஓகேவா, மட்டுமே பங்கேற்றனர். அடுத்து பாருங்க, ஒரு கட்டுரை எழுதும் போது புனைப்பெயர்களை வச்சு எழுதுவாங்க எல்லாருமே. ஓகேங்களா, தன்னுடைய பெயரை வச்சுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்கி, அது கூட புனைப்பெயர் தான். ஓகேங்களா, அப்புறம் நம்மளுடைய சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு கவிதை எழுதுவாங்களா, கதை எழுதுறாங்களா, அதான் புனைப்பெயர் தான். ஓகேங்களா, அதே மாதிரி இவர் பாரதியார் என்ன புனைப்பெயர் வச்சுட்டு பாருங்க, இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமணி, செல்லிதாசன் ரொம்ப முக்கியமானது இவருடைய பட்டப்பெயர்கள். அடுத்து காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிச்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன், ஓகே, சக்கரவர்த்தினி அப்படின்னு சொல்லிட்டு புனைப்பெயர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமானது பாரதியாருடைய நூல்கள். ஓகே, தெளிவா கொடுத்துருக்கோம். என்னதான் புக்லையும் வெளியவும் பழைய புக்கு இருந்து எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடுறோம். சரிங்களா, இந்த ப்ரீவியஸில் கேட்டது நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து பாரதியாருடைய நூல்கள். ஓகே, இந்த 3 நூல்கள் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த 3 நூலையும் நம்ம என்ன சொல்றோம், முப்பெரும் காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதெல்லாம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டுன்னு சொல்லிடாதீங்கப்பா. அதே நீங்க முப்பெரும் சொன்னோன்னே பாஞ்சாலி சபதம், இந்த 3ம் சேர்ந்ததுதான் முப்பெரும் காப்பியம். சரிங்களா, பாப்பா பாட்டு தனி. ஓகே, பாப்பா பாட்டு. அடுத்து முருகன் பாட்டு, விநாயகர் நன்மணி நான்மணி மாலை. ஓகேவா, அடுத்து பாருங்க அக்னி குஞ்சி பாட்டு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னி குஞ்சொன்று கண்டேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி புதிய ஆத்திச்சுடி ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6th புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா இந்த ஆத்திச்சுடி அப்படிங்கிற தலைப்புல யார் யார் என்ன எழுதிருக்காங்க பார்க்கணும். ஆத்திச்சுடினா நமக்கு தெரியும், சின்ன வயசுல படிச்சிருப்போம், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஓகே, அறம் செய்ய விரும்பு ஆவது சினமேவா அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம்ல. அதே மாதிரி இங்க ஆத்திச்சுடி அப்படின்னு இதை மட்டும் எழுதினது யாருன்னா ஔவையார். ஓகே, ஆத்திச்சுடியை மட்டும் எழுதினது யார், ஔவையார். புதிய ஆத்திச்சுடி எழுதினது பாரதியார். ஓகேங்களா, அறிவியல் ஆத்திச்சுடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அறிவியல் ஆத்திச்சுடி எழுதினது யாருன்னா நெல்லை சு முத்து. 6th புக்ல இருக்கும், நெல்லை சு முத்து. அவர் தான் அறிவியல் ஆத்திச்சுடி. 3 ஆத்திச்சுடி இருக்கு, ஆத்திச்சுடி, புதிய ஆத்திச்சுடி, அறிவியல் ஆத்திச்சுடி. ஓகே, அடுத்து முரசு என்ற நூல். அடுத்து செந்தமிழ் நாடு, தராசு, ஞானரதம். இந்த 3ம் உரைநடை நூல்கள். நான் வச்சுக்கோங்கப்பா, இப்படி கேட்கலாம். செந்தமிழ் நாடு, தராசு, ஞானரதம் என்ற 3ம் உரைநடை நூல்கள். அடுத்து சத்திரிகை பார்த்தோம்னா இது என்னது, புதினம். எழுதி வச்சுக்கோங்க, புதினம். இது புதினம். அடுத்து சொர்ணகுமாரி, பூலோக ரம்பை பாருங்க, பூலோக ரம்பை. ஓகே, தீண்டிய சாஸ்திரி, 6ல் ஒரு பங்கு, நவதத்திர கதை, சுதேசி கீதங்கள் பார்த்தோம். சுதேசி இயக்கம் போராடும் பொழுது சுதேசி கீதங்கள் மூலமாக உணர்வுகளை தட்டி எழுப்பினார். ஓகே, இது எல்லாமே. அடுத்து இது அல்லாம சரி, இது எல்லாமே இருக்கக்கூடிய மீதி விஸ்தாரங்கள் தான். ஓகே, முப்பெரும் பாடல்கள் அப்படின்னா நான் சொன்னது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இதுல பாஞ்சாலி சபதம் ஒரு கண்ட காவியம். ஓகேங்களா, வடக்குல வியாசர் எழுதிய பாஞ்சாலி சபதத்தை தான் அந்த விஷயத்தை தழுவி எழுதப்பட்டதுதான். ஓகே, அடுத்து ஞானரதம், அடுத்து நிலவும் வான்மீனும் காற்றும், சத்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களை எழுதியுள்ளார். லாஸ்ட் முக்கியமானது பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். பகவத்கீதை நம்ம சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கும், தமிழில் மொழிபெயர்த்தார். அடுத்து பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் நிறைய பெயர்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது மகாகவி, விடுதலை கவி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் தேசிய கவி. ஓகே, அடுத்து விடுதலை கவி, அடுத்து மகாகவி கூறியவர் நம்ம மேலேயே பார்த்தோம், வா ராமசாமி. ஓகே, ஐயங்கார். ஓகே, வா ரா அப்படின்னு சொல்லுவாங்க, மகாகவி. அடுத்து மக்கள் கவி, மக்களுக்காக குரல் கொடுத்தாரா, மக்கள் கவி. பைந்தமிழ் தேர்ப்பாகன், நான் சொல்லும் போதே சொன்னேன், பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். எல்லாமே கீழே வரும். ஓகேதா, இதெல்லாம் பட்டப்பெயர்கள், அதாவது சிறப்பெயர்கள். அடுத்து கவிதை, புது கவிதையின் தந்தை. அடுத்து ஷெல்லிதாசன் அப்படி சொல்லுவாங்க. ஷெல்லி இதுவும் போடலாம், அப்படின்னா இந்த ஷெல்லியும் போடலாம். ஷெல்லிதாசன். தற்கால தமிழ் இலக்கிய விடிவெள்ளி, பாட்டுக்கு ஒரு புலவன். இந்த பேரை சொன்னது யாருன்னா கவிமணி. ஓகேங்களா, 10ல
பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிடுவாங்க. இப்போ 10 பெயர்கள், சிறப்பெயர்கள் ரொம்ப முக்கியமானது எதாவது பார்த்து வச்சுக்கோங்க. இதை கூறியவர் யாரும் பார்த்து வச்சுக்கோங்க. வித்தியாசம், மகாகவி கூறியவர் ராமசாமி. பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சது யாருன்னா கவிமணி தேசிய விநாயக பிள்ளை, அவர் தான் பேர் வச்சிருக்காரு. தற்கால தமிழ் இலக்கிய விடிவெள்ளி ஷெல்லிதாசன் அப்படி சொல்றாங்க. வால்ட் விட், தமிழ் இலக்கியத்துல வால்ட் விட்மனுடைய சாயலை எழுதியது யார் அப்படி பார்த்தா அவருடைய பாரதியார் தான். சரிங்களா? நம்ம கூட ஒரு பேர் கொடுக்கலாம், தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பெயர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து இவருடைய புகழுரைகள், அதாவது இவரை பற்றி யாரெல்லாம் எந்த கவிஞர்கள் எல்லாம் புகழ்ந்து கூறியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளை பார்க்கிறோம். இது கேள்வி கேட்பாங்க, கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அதாவது பாரதியாரை புகழ்ந்து கூறியுள்ள கவிஞர் யார், இந்த மேல ஸ்டேட்மெண்ட் கூறினது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாரதியாருடைய சிசியர் தொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிதாசன், அவருடைய பேரை டிரைவ் பண்ணி எடுத்திருக்காரு பாரதிதாசன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு, தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தான், ஒரு சின்ன கொட்டேஷன் புகழுரை மாதிரி சொல்லிருக்காரு. இது சொன்னது யாரு? மெயின் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழுக்கு தொண்டு செய்வோம், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்தாலே யாரு? பாரதிதாசன். அவருடைய சீடராக இருக்கக்கூடிய தன்னுடைய பெயரை பாரதிக்காக, அவர் மீது தாசன் அவர்னா அடிமை, ஓகே, பாரதியினுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அப்படி மாத்திக்கிட்டாரு. ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம சொன்னது ஓகே, பெரிய பாடல் ஒரு பாரதிதாசன் தான் பாடியிருக்காரு. அதுதான் பைந்தமிழ் தேர் பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு. எப்படி ரைமிங் இருக்கு பாருங்க, இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். எப்படி கவிதை பார்த்தீங்களா? தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழை படிச்சு பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது அப்படி சொல்லிட்டு கடைசி அவர் மேல இருக்கக்கூடிய எவ்வளவு ஈர்ப்பு இருந்தா இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கும். நமக்கே படிக்கும் போது ஒரு ஈர்ப்பு இருந்தா அந்த அளவுக்கு எழுதியிருக்காரு நம்மளுடைய பாரதிதாசன். ஓகே, பாரதிதாசன் சொன்னது 2 கொட்டேஷன் மறக்கூடாது. தமிழுக்கு தொண்டு செய்வோம், அவர் வந்து இவரை வந்து பெருமை சாற்றுறத ஒரு பெரிய கவிதை. ஓகேங்களா? இதை மீண்டும் படிக்கிற முறையே தோணும். ஓகேங்களா? நீங்க எடுத்து அதை படிச்சு பார்த்துக்கோங்க பாரதிதாசன். அடுத்து பாருங்க, அடுத்து பாரதியை நினைத்திடலும் சுதந்திரம் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். ஓகே, பாரதியை நம்ம நினைச்சாலே போதுமா? நான் சொன்ன பாரதியாருடைய பேச்சை கேட்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதை தாண்டி பாரதியாரை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படும், பாரதியுடைய பேச்சை கேட்கும் போது நமக்கு ஒரு விடுதலை உணர்வு ஏற்படும். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாரதியை நினைத்தாலே யோசிச்சு பாருங்க. ஓகேவா? பாரதியை நம்ம நினைச்சாலே நமக்கு என்னது? சுதந்திரம் என்ற ஒரு ஆவேசம் சுருக்கென்று ஏறும். சுதந்திரம் சுருக்கென்று, எப்படி அந்த மோனை வந்திருக்கு பாத்தீங்களா? சுருக்கென்று ஏறும். இதை சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர். ஓகே, நம்மளுடைய ராமலிங்க பிள்ளை அவர் தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன். அடுத்து பாருங்க, பாரதியார் ஒரு அவதார புருஷர். ஓகேவா? இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது. ஓகே, யார் இவரு? இவருடைய பாடல்களை வெளியிட்டார்ல பரதீசு நிலையப்பர். ஓகே, பாரதியார் ஒரு அவதார புருஷர், இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும். அடுத்து பாரதியை நினைத்திடலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். இப்பதான் பார்த்துருந்தோம். ஓகே, இந்தியன் நான் என்றிடம் நல் இருமாப்பு உண்டாகும். யார் சொன்னது? நம்மளுடைய ராமலிங்க கவிஞர். ஓகே, அடுத்து இவரின் மேற்கோள்கள். இப்ப நம்ம பார்த்த ஒரு 5 பாயிண்ட் பாரதியாரை புகழ்ந்து கூறியுள்ளார்கள் மற்ற கவிஞர்கள். இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து இவருடைய மேற்கோள்கள் அப்படின்னா, இவரு நம்மளுடைய சங்க இலக்கியங்களை படித்தும் ஓகேங்களா விடுதலை உணர்வுக்காகவும் நிறைய பாடல்களை இவரே மேற்கோள் காட்டியிருக்கார். நிறைய பாடல்கள் படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேயும் காணோம் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, அப்ப தமிழோடைய பழமையை பாரதியார் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு இனிமையானது அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்பா இவர் சொன்ன கொட்டேஷன்ஸ் இது எப்படி கேள்வி கேட்கலாம்னா, மேற்கண்ட கூற்றை யார் கூறினார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? ஃபேமஸான நிறைய இருக்குது. ஓகேங்களா? நான் எல்லாமே சொல்றேன். ஒரு 10 போல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்லதா ப்ரீவியஸ் இயர் கேட்டு ரொம்ப முக்கியமானது ஒரு 10 போல நான் சொல்லிடுறேன். மீதி இருக்கு நீங்க நோட்ஸ்ல பாத்துக்கோங்க, நிறைய இருக்கும். சரிங்களா? ஒரு 20-30 கொடுத்துருப்போம், எதையும் விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்போம். ரொம்ப முக்கியமானதை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆனது ஈஸியா பிடிச்சிருவீங்க. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழ் மொழி போல எனக்கு தெரிஞ்ச மொழி, அவருக்கு நிறைய மொழி தெரியும். ஓகேவா? ஆங்கிலம், மலையாளம், உருது எல்லாம் தெரியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? தமிழ் மொழி போல இனிமை எதுவுமே இல்லை அப்படி சொல்றாரு. பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து
அவருக்கு எந்த அளவுக்கு அவர் மனசுக்குள்ள கோபம் இருந்திருந்தா இந்த வரி எழுதிருப்பாரு பாருங்க. தனி ஒருவனுக்கு, அதாவது இந்தியா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெளிநாட்டுக்காரங்க இந்தியா வந்து இருக்கிறத பத்தி இதெல்லாம் பார்க்கும்போது தேசிய உணர்வு தூண்டுது. ஓகே, பாருக்குள்ளே நல்ல நாடும் நாம் இருக்கும் நாடும் நமது என்பது அறிந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஓகேவா, அவர் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஆனா சுதந்திரம் அடைஞ்சால் நம்ம இப்படி சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி அன்றே சொல்லி வச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படி சொல்றாரு. அடுத்து பெண்களை புகழ்ந்து மாதரத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படி சொல்றாங்க. அடுத்து வள்ளுவனை பத்தியும் நம்மளுடைய கம்பனை பத்தியும் சொல்லியிருக்காரு, இளங்கோவனை பத்தி சொல்லியிருக்காரு பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவனை உலகுக்கு கொடுத்த தமிழ்நாடு தான் நமது தமிழ்நாடு அப்படி சொல்றாங்க பாருங்க. ஓகே, ஏன்னா வள்ளுவன் 2 அடியில, உங்களுக்கே தெரியும், ஓகே 2 அடியில சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அவ்வளவு அருமையா இருக்கு வள்ளுவனை புகழ்ந்து. அடுத்து நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. அடுத்து வாலிய பாரத மணி திரு நாடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல். உன்னோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வேலை பார்க்குறேன் அந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லாது. அந்த காலத்துல எழுதுன்னு சொல்றேன்னா, எனக்கு என்ன தொழில் அப்படின்னா கவிதை, இன்னொன்னு நாட்டிற்கு உழைத்தல், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படி சொல்றாங்க. அடுத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து சங்க இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமானது. கம்பனை பத்தி போயிருக்காரு, அங்க வள்ளுவனை பத்தி போயிருக்காரு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகார மணி யாரம் படைத்த தமிழ்நாடு சொல்லியிருக்காரு. ஓகேவா, அடுத்து பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இந்திய தமிழ்நாட்டுடைய எங்க இந்த பகுதியில் எந்த ஆறு ஓடுது சொல்லிருக்காரு பாருங்க, சூப்பரா. காவிரி தென் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை. ஓகே, வைகை பொருணை நதி, பொருணைனா தாமிரபரணி. ஓகே, காவிரி நதி, தென்பெண்ணையாறு, வேலூர் மாவட்டத்தில் ஓடக்கூடிய பாலாறு, கண்டதோர் வைகை மதுரையில் ஓடக்கூடிய வைகை, திருநெல்வேலியில் ஓடக்கூடிய பொருணை அதாவது தாமிரபரணி. இதெல்லாம் ஒரு பாடல் வரியா சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம அதில் பார்த்துருந்தோம். இது ரொம்ப முக்கியமானது, நம்ம ஸ்கூல் புக்ல இது கொடுத்துருக்காங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். ஓகேங்களா, எங்களுக்கு ஜாதி என்ன அப்படின்னா காக்கையும் குருவியும் எங்களுடைய ஜாதி. ஓகே, நீளமான கடலும் நீளமான மலையுமே எங்கள் ஜாதி தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, ரைட். இதே மாதிரி நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம செந்தமிழ் நாடிடும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிதே, சின்ன வயசுல படிச்சிருப்போம் அந்த பாடல் வரி. சிந்து நதியின் மிசை. ஓகே, இந்த மாதிரி நிறைய பாடல் வரிகள் இருக்குது. ஜாதி மதங்களை பாரோம் உயர். ஓகே, இந்த மாதிரி பாடல்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே அவருடைய மேற்கொள்கை 20க்கும் மேற்பட்டு நிறைய இருக்குது. ஓகே, அடுத்து நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல பாரதியார் எழுதிய கவிதை செய்யுள் நூல்களுடைய பாடல்களை அப்படியே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரியை படிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. சந்திர மண்டலத்துக்கு நம்ம போறதை இப்ப சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து இதே மாதிரி பாடல்கள் எல்லாமே இருக்குது. இதுவும் பாடல்கள் இதெல்லாம் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது. ஓகேங்களா, அது அப்படியே ஒரு தடவை ஒவ்வொரு வியூ நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இது எல்லாமே வள்ளுவன் தன் இவனுக்கே தந்த வான்புல் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு. ஓகே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கிலே இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் நூல்கள். இது ரொம்ப முக்கியமானது. பாட்டு கூட இருக்கு. நல்லதோர் வீணை செய்து அதை நல்லங்கட புழுதியில் எரிவதுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கவிதையை சொல்லியிருப்பாரு. அடுத்து காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு வா. ஓகே, காற்றுன்னு சொல்லிட்டு நம்ம நூல் பார்த்திருந்தோம்ல அதுல. ஓகே, அடுத்து நம்ம இப்பேற்பட்ட ஒரு பாரதி மகாகவி. ஓகே, தேசிய கவி, மக்கள் கவி, இப்பேற்பட்ட பாரதிக்காக தமிழக அரசு செஞ்ச விஷயங்கள். ஓகே, எட்டயபுரத்துல திருவல்லிக்கேணி, எட்டயபுரத்திலையும் ஒரு சென்னையில் வாழ்ந்த திருவல்லிக்கேணியிலும் நினைவில் ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. அடுத்து எட்டயபுரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி போனீங்கன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம். ஓகே, அடுத்து பாரதி நினைவு நாளை மகாகவி நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. ஓகே, அடுத்து நம்ம லாஸ்டா நான் சொல்லியிருந்தேன், லாஸ்டா இதே பிடிஎஃப்ல டிஎன்பிசில நம்மளுடைய பாரதியாரை பத்தி மட்டுமே கேட்ட கேள்விகளை ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்பேர் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நம்ம டைப் பண்ணி எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா ஆன்சர் கீழே சின்ன சின்ன மிஸ்டேக் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதெல்லாம் தவிர்த்துட்டு டைரக்டா அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா, அந்த கொஸ்டினோடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோம். அப்போ அபிஷியல் ஆன்சர் கீழே என்ன இருந்தோ அதே கீ, எதுவுமே மிஸ்டேக் இருக்கு, அதுக்காக தான் டைரக்டா கொடுத்துருக்கோம். ஓகே பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. சிறுவஞ்ச மூலம் காரியாசம் தெரியும்.
ஞானரதம் பாரதியார் தெரியும், மேல பார்த்திருந்தோம். ஞானரதம் உரைநடை நூல்கள் பார்த்திருந்தோமா? அடுத்து எழுத்து சீசு செல்லப்பா கரெக்ட் தான். குயில்பாட்டு கண்ணதாசன் கிடையாது, பாரதியார் தான். குயில்பாட்டு இல்லை, பாரதியை பத்தி 2 விஷயம் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, நான் சொன்னா கேள்வி வரும் சொல்லிட்டு விடுதலை கவி யாரு? பாரதியார். மேட்ச் பண்ணுங்க. ஓகே, அடுத்து திவ்ய கவி, கவிஞர், கவிக்கோ, இதெல்லாம் வேற வேற புலவர்கள். அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, டாபிக்ல பார்க்கலாம். ஓஎன் கவிஞரே தலைப்புல அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, விடுதலை கவி பாரதியார். ஓகேங்களா? 3 4 2 1 மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, சொன்னா ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்ட கவிஞர் யார்? புனைப்பெயர்கள், அதாவது நம்மளுடைய கவிஞர்களுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கும்போது பார்த்திருந்தோமா இல்லையா? ஷெல்லிதாசன். ஓகேங்களா? சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து தற்கால, இதெல்லாம் பாயிண்ட் இருந்தது, அப்படியே என்ன இருந்தது கொடுத்துட்டோம். ஓகே, தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்பட்டவர் பாரதியார். பார்த்தோமா இல்லையா? ஓகே, நம்ம சொன்னோமா இல்லையா? அப்படியே வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது நம்ம எடுத்தது எல்லாமே ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாரதியை பத்தி பார்த்த மாதிரி தான். அடுத்து யூனிட் 8 பாருங்க, பைலிங்குலா இருந்தா அது என்னது? யூனிட் 8. சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் பழைய கொஸ்டின். எப்படி சார் இதெல்லாம் பழைய கொஸ்டின் சொல்றீங்க அப்படின்னா ஒரு 2 years 3 years முன்னாடி. ஏன்னா ஆப்ஷன் இ இல்ல பாருங்க. ஓகே, இப்போ புதுசா வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆப்ஷன் இ இருக்கும், விடை தெரியவதே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்பதான் வந்து 2 வருஷம் முன்னாடி பாருங்க யூனிட் 8 வந்ததுக்கு அப்புறம் ஆப்ஷன் இ கொடுத்திருக்காங்க. ஆன்சர் நாட் விடை தெரியவதே இருக்கும். பாருங்க, சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றலுடையவர். சொன்னா இல்லையா? 7 வயதில் கவி பாடும் திறமை பெற்றவர். ஓகே, அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் அப்பொழுது பாரதியின் வயது என்ன? நல்லா கவனிச்சுக்கோ, சொல்லிட்டேன். ஓகே, இந்த பாயிண்ட் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் தொடக்கால வாழ்க்கையிலே சொல்லி முடிச்சிட்டேன். எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இங்க வேற எட்டயபுரம் இருக்குது, ராமநாடு இருக்குது, கீழே வந்து சிவகங்கை இருக்குது. பக்கத்து பக்கத்து கன்ஃபியூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. வயசு 10 12 11 12 13 11 லாக் பண்ணுங்க, எட்டயபுரம் லாக் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து சொன்னாலையா பாரதிதாசன் புகழ்ந்து கூட்டிட்டு பாரு. நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா சொல்லியிருந்தாங்களா இல்லையா? சிந்துக்கு தந்தை எவ்வளவு வரைக்கும் இருந்ததா? இந்த தொடர அழைக்க பெறுபவர் பாரதிதாசன் இருக்குது. இந்த நூலை கூறியவர் யாரும் கேட்ட, இந்த பாடல வரியை கூறியவர் யாரும் கேட்டாதான் பாரதிதாசன். இது யாருக்கு சிறப்பு அப்படின்னா பாரதியாருக்கு சிறப்பு. அடுத்து பாரதியாருக்கு நான் சொன்னது வந்துடுச்சு, வந்து திருப்பி வந்துடுச்சு. பாரதியாருக்கு மகாகவி அப்படின்னு பட்டம் கொடுத்தது வா ராமசாமி. ஓகே, ஐயங்கா. அடுத்து இது நியூ கொஸ்டின். பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? ரா பத்மநாபன். நம்ம இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரா பத்மநாபன். நியூ கொஸ்டின். அடுத்து பாரதியார் சாயலில் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட்டு தொடங்கினார்? வால்ட் விட்மின். முடிஞ்சு போச்சு. நியூ கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது நியூ கொஸ்டின், பழைய கொஸ்டின் தான். அடுத்து கம்பர் ஒட்டக்குத்தர் பாரதிதாசன் பாரதியார். பாரதியாரோட நூலை மேட்ச் பண்ணுங்க. பாஞ்சாலி சபதம் ஞாபகம் இருக்கா? முப்பெரும் காப்பியத்தில் ஒரு நூல். அடுத்து எந்த தமிழர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் உணர்வுகளை தூண்டினார்? கண்டிப்பா பாரதியார் தான். முடிஞ்சு போச்சு. நியூ கொஸ்டின் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. திலகர் விதைத்த விதை பாரதியாராக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. யோசிச்சு அந்த இடத்துல ராஜாஜி விடுதலை போராட்ட வீரராக இருக்கும்போது பாரதியாரை புகழ்ந்து கூறுவதில் திலகர் வடநாட்டில அவருடைய சுதந்திர போராட்டத்தை விதைத்த விதை தமிழ்நாட்டில் பாரதியாக முளைத்திருக்குது. ஓகே, அடுத்து வைரமுடைய நெஞ்சு வேண்டும் என்று கூறியவர் பாரதியார். ஓகே, நம்ம மேற்கோள்கள் இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்மார்க்கு குடியெல்லாம் என்ற பாடல் யாரை? அச்சமில்லை என்று பாடலை தூண்டியது பாரதியார். நமக்கு தெரியும், அச்சமில்லை ரௌத்திரம் பலகு. ஓகே, அச்சம் தவிர், இந்த வார்த்தைகள் தான் யாருடையது? பாரதியாருடையது. யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவனை போல் இருந்ததா? பாரதியார். அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல். சொன்னாலையா பாரதியாருடைய மேற்கோள்கள் ரொம்ப முக்கியமானது. நமக்கு தொழில் கவிதையாமா, நாட்டுக்கு உழைக்கணுமாமா. அடுத்து திருப்பி அதே பாருங்க, என்ன அழகான ஒரு விஷயம்னா ப்ரீவியஸ் இயர்ல அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். போன வருடங்கள்ல நிறைய எக்ஸாம் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதே கொஸ்டின், ஆப்ஷன் மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. ஓகே, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர். ஓகே, எக்ஸ்ட்ரா வரி இருக்கு. நம்ம நாட்டிற்கு உழைத்தல் இளமை பொழுதும் சேராதிருத்தல். ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க சார். இமை பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார். அவ்வளவுதான். முதலில் புதிய ஆத்திச்சுடியை பாடியவர். சொன்னா இல்லையா? ஆத்திச்சுடி ஔவையார், புதிய ஆத்திச்சுடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லை சு முத்து. முடிஞ்சு போச்சு. ஓகே, இளவனம் காத்தல் செய் புதிய ஆத்திச்சுடி. இந்த வரிகள் எங்க இருக்குன்னா புதிய ஆத்திச்சுடி இருக்குது. அடுத்து நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். பாரதி சொல்றாரு, கம்பன் இசைத்த கவி, கம்பனுடைய கவிதையெல்லாம் நான் அப்படின்னு சொல்றாரு பாரதியார். ஓகேங்களா? ரைட்டு. எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாருக்கு சேரும்? பாரதியாருக்கு சேரும். ஓகே, அடுத்து பாரதியார் இயற்றிய ஞானரதம். இவருக்கு டிஃபரெண்டா கேட்கணும், இப்படி கேட்பாங்க. ஓகேவா? எந்த ஞானரதம் என்ன நூல்? சமய இலக்கியமா, கவிதை இலக்கியமா, உரைநடை இலக்கியமா, நாடக இலக்கியமா? நமக்கு தெரியும் உரைநடை இலக்கியம். நான் சொல்லியிருந்தேன், சைட்ல செட் பிராக்கெட் போட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி பாரதியாருடைய கேள்வி கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அடுத்து வள்ளுவன் தனி உலகை தந்த வான்போல் கொண்ட தமிழ்நாடு
பாரதியார் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஒரு 10க்கு மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஒரு மாடலுக்காக நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ரைட், முடிஞ்சு போச்சு. நம்ம ஓஎன் கவிஞரை தலைப்பு முதல் முறையாக நம்ம பாரதியாரை பற்றி முழு தகவலை கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப் தெளிவான பிடிஎஃப் நான் இதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுத்து வைக்கிறேன். சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் கடைசியாக கேட்கக்கூடிய 5 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்ல இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா இருங்கன்னா கேள்வி எழுதி வச்சிருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி பாரதி. ஓகேங்களா? பாரதி, அந்த பாரதி அப்படின்னு ஒரு பட்டம், அந்த பட்டத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நான் சொன்னதுல இருந்தா கேட்கிறேன், எக்ஸ்ட்ரா கேட்கல. பாரதி என்னும் பட்டத்திற்கு என்ன பொருள் அப்படின்றத கேளுங்க. அடுத்து பாரதி யாரை சந்தித்த பின், ஓகே, யாரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தேசியவாத, ஓகே, தேசியவாத சுதந்திர போராட்ட வீரராக மாறினார். தேசியவாத தட் மீன்ஸ் சாரி தீவிரவாத சுதந்திர போராட்ட வீரராக மாறினார். யாரை சந்தித்த பின். ஓகே, அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பாரதியார் காந்தியை சந்தித்த இடம், ரொம்ப முக்கியமானது, கமெண்ட் பண்ணுங்க. பாரதியார் காந்தியை சந்தித்த இடம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாரதியாருக்கு மகாகவி அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பெயர் கொடுத்தது யாரு? அடுத்து பாஞ்சாலி சபதம் டேஸ் காவியம் ஆகும். இது ரொம்ப முக்கியமான, சொல்லும் போது சொல்லியிருந்தேன். பாஞ்சாலி சபதம் டேஸ் காவியம் ஆகும். ஓகேங்களா? பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு சொன்னது யார்? சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு நார்மல் செஷனா தனி கமெண்டா பண்ணுங்க. இந்த ஆன்சர் தான் ஒரு தனி கமெண்டாவும் ஆன்சர் சார் நான் எல்லாரும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணாம இருக்கீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்டா நம்மளுடைய புகழுரைகள் நிறைய பேர் பார்த்திருந்தோம். ஓகே, பாரதிதாசனுடைய 2 புகழுரை பார்த்திருந்தோம், நாமக்கல் கவிஞர் பார்த்திருந்தோம், பரதீசு நிலையப்பருடைய புகழுரை பார்த்திருந்தோம். அதுல யாருடைய புகழுரை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நம்ம அடுத்த இலக்கியம் டாபிக் இதை பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் விட்டு நம்ம அடுத்த ஒரு கவிஞரை பார்க்கலாம். ஓகேடா? கண்டினியூஸா நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேடா? டெய்லியும் நம்ம சொன்ன தேதியில சொன்ன மணியில டாபிக்ஸ் வந்துட்டே இருக்கும். ரெகுலரா டவுன்லோட் பண்ணிட்டு நோட்ஸே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.